இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. இறை இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை வேளாங்கண்ணியின் பக்தர்களுக்கு இறை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் அன்னை மரியாளின் நாமத்திலும் ஆசீரும் வாழ்த்துக்களும். அன்னை மரியாளின் பிறப்பை கொண்டாட உங்களோடு இணைந்து தயாராவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பதாகும். அன்னை மரியாள் இறைவனின் தாய், இது நாம் அனைவரும் அறிந்தது, விசுவசிப்பது. நமது அன்னை மரியாளை போல நாமும் இறைவனின் தாயாகலாம். இதை நம்மில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இதை கேட்கும் போது நமக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறதல்லவா? இந்த இறை செய்தியின் முடிவில் இதன் அர்த்தத்தை நான் உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன். தாயின்றி சேய் இல்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஒரு தந்தையின்றி கடவுளால் மனிதராக பிறக்க முடிந்தது. அதாவது புனித யோசேப்பு இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக மட்டுமே இருந்தார். ஆனால் ஒரு தாயின்றி அவரால் மனிதராய் பிறக்க முடியவில்லை. எனவே எப்படி இறைவனை ஆராதிப்பது முக்கியமானதோ அதே போல அன்னை மரியாளை வணங்குவதும் முக்கியமானது. அது இறைவனின் விருப்பமாகவும் இருக்கிறது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், மேகத்தை நாம் புகழ்வது அது தரும் மழைக்காக, பூந்தோட்டத்தை நாம் புகழ்வது அது தரும் பூவுக்காக, பசுவை நாம் புகழ்வது அது தரும் பாலுக்காக, தாயை நாம் புகழ்வது அவர் ஈன்றெடுத்த குழந்தைக்காக. தாயின் பெருமை அவள் ஈன்றெடுத்த குழந்தையில் மிளறுகிறது. அவ்வாறே மரியாவின் பெருமை அவர் ஈன்றெடுத்த இயேசு கிறிஸ்துவில் மிளறுகிறது. மரியாவின் தனிப்பெரும் பேரு அவர் மீட்பரின் தாய் என்பதே ஆகும். மரியாவின் அமல உற்பவம் மற்றும் விண்ணேற்பு ஆகிய இரு பெரும் சலுகைகளுக்கு அடித்தளமாக இருப்பது அவர் மீட்பரின் தாய் என்ற உண்மையாகும். மரியா இறைவனின் தாய் என்பதை திருவிவிலியம் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. லூக்கா அதிகாரம் 1 இறைவசனங்கள் 43 மரியா எலிசபெத்தை சந்தித்த போது எலிசபெத்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரத்த குரலில், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கேட்கிறார். மரியாவை ஆண்டவரின் தாய் என்று எலிசபெத் அழைக்கிறார். ஆண்டவர் என்ற சிறப்பு பெயர் இறைவனுக்கு மட்டுமே உரித்தானது. எனவே மரியா ஆண்டவரின் தாய் என்றால் அவர் உண்மையிலேயே இறைவனின் அன்னை என்பது உறுதியாகிறது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சங்கத்தின் ஒளியிலே பார்த்தோமேயானால் கிபி 431 எபேசில் கூடிய பொது சங்கம் மரியா உண்மையிலேயே இறைவனின் தாய் என்று அறிக்கையிட்டுள்ளது. இம்மானுவேல் உண்மையிலேயே கடவுள், எனவே பேறு பெற்ற கன்னி உண்மையிலேயே இறைவனின் தாய். ஏனெனில் அவர் கடவுளிடமிருந்து பிறந்த வார்த்தையானவரை ஊனுடலில் ஈன்றெடுத்தார் என்று சங்கம் தெளிவாக கூறுகிறது. மரியா ஈன்றெடுத்த இயேசு கிறிஸ்து முழுமையான கடவுள், முழுமையான மனிதர். இயேசுவிடம் இறை இயல்பு மற்றும் மனித இயல்பு ஆகிய இரு இயல்புகள் இருப்பினும் அவர் ஒரே ஆள், அதாவது வார்த்தையான இரண்டாம் ஆள். மரியா இந்த இரண்டாம் ஆளுக்கு மனு கொடுத்தார். 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கம் திருச்சபை எண் 53 மரியா உண்மையாகவே இறைவனும் மீட்பெருமானவரின் தாய் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு போற்றப் பெறுகிறார் என்றும், திருச்சபை எண் 63 தூய கன்னி இறைவனின் தாய் என்னும் கொடையாலும் அலுவலாலும் மீட்பரான தன் மகனோடு ஒன்றித்திருக்கிறார் என்றும் அறிக்கையிட்டிருப்பதன் மூலம் மரியா இறைவனின் தாய் என்ற கத்தோலிக்க விசுவாச கோட்பாட்டை உறுதி செய்துள்ளது. இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் குடும்பம்
மிக பெரியது. அது ஊன் இயல்பின் குடும்பம் அல்ல, ஆவியின் குடும்பம், விசுவாசத்தின் குடும்பம். இக்குடும்பத்தினர் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் என்று யோவான் அதிகாரம் 1 இறைவசனம் 13 வாசிக்கிறோம். இயேசுவையும் அவரின் சீடர்களின் குடும்பத்தையும் நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று தூய பவுல் 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 16-17 இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம், ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தது அன்றோ என்று கூறுகிறார். எனவே நாம் மரியாவையும் மனித முறைப்படி, அதாவது ஊனியல்பின்படி பார்க்காமல் கிறிஸ்து கொண்டு வந்த புது படைப்பில் பார்க்க வேண்டும். இயேசுவின் உண்மையான தாய் யார் என்பதை இயேசுவே அடையாளம் காட்டியுள்ளார். மத்தேயு அதிகாரம் 12:48-50 வரையுள்ள வசனங்களில் என் தாய் யார், என் சகோதரர்கள் யார், விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாய் மாவார் என்று கூறுகிறார். மரியா தம் தாய் என்பதை இயேசு மறுக்கவில்லை, அல்லது அவரை குறைவாக எடை போடவும் இல்லை. ஆனால் மரியாவுக்கும் தமக்கும் இடையே உள்ள உறவு இரத்த உறவு அல்ல, விசுவாச உறவு என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் ஆரம்பத்திலே கூறியது போல இப்போது நாம் எப்படி மீட்பரின் தாயாக முடியும் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். இது சாத்தியமா? அன்னை மரியா இறைவார்த்தையை ஏற்று அதற்கு மனு கொடுத்து இயேசுவை பெற்றெடுத்து இறைவனின் தாயானார். அன்னை மரியாவை போலவே நமது திருச்சபையும் இறைவார்த்தையை ஏற்று போதித்து விசுவாசிகளை பெற்றெடுப்பதால் அது தாய் திருச்சபையாகிறது. அதே போல அன்னை மரியாள் மற்றும் திருச்சபையை போல நாமும் இறைவார்த்தையை ஏற்று வாழ்வில் கடைபிடித்து நம் வாழ்க்கையின் மூலமும் நம் வார்த்தைகள் மூலமும் இறைவார்த்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவை போதித்து அவரை பெற்றெடுத்து பிறருக்கு கொடுக்கும் போது நாமும் இறைவனின் தாயாகிறோம். இது நமக்கு எவ்வளவு பெரிய வரம், எவ்வளவு பெரிய கொடை. நாம் எவ்வளவு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வேளாங்கண்ணி அன்னையின் பிறப்பு விழாவிற்காக நம்மை தயார் செய்து கொண்டிருக்கும் இந்த நாட்களில் நாமும் அன்னை மரியாளை போல பக்தி, தாழ்ச்சி, எளிமை, தூய்மை போன்ற புண்ணியங்களில் வளர இறைவனை மன்றாடுவோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இரக்கம் மிகுந்த தந்தையே இறைவா, பங்கையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு உறுப்பினரையும் இதுவரை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். பங்கையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு உறுப்பினரையும் உம் திருப்பாதத்தில் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம். புனித வேளாங்கண்ணி அன்னையின் பெருவிழாவிற்காக தயார் செய்து கொண்டிருக்கும் எங்களை உமது ஆவியின் வரங்களாலும் கொடைகளாலும் நிரப்பியர்களும் நாங்கள் அன்னை மரியாதை போல புனிதமாக வாழவும் எங்கள் குடும்பங்களில் நீர்த்தரும் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி நிறைவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் பங்கையும் நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.